Hi, welcome to SmartLearn. இந்த வீடியோவில் நம்ம 4.3 exercise 4.3ல first sum நம்ம பார்க்கலாம். So if nc12 equals to nc9, find 21cn. Okay, so இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நம்ம n எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த n நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா this format you have to use ncx equals to ncy. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா சப்போஸ் x equals to y இருந்தால் வேறு டெக்னிக், x not equals to y இருந்தால் நம்ம n எப்படி கண்டுபிடிக்கலாம், x plus y. இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம். n கண்டுபிடிக்கிறதுக்கு x plus y நம்ம பண்ணோம். ஸோ given question nc12 equals to nc9. ஸோ this one is x, இது வந்து y நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ x not equals to y, therefore n ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், x plus y. ஸோ n equals to 12 plus 9, இந்த 12 plus 9, ஸோ n equals to 21. ஸோ இந்த 21 அவங்க கேட்ட கொஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 21cn. ஸோ 21c21, என்னுக்கு பதிலாக நம்ம 21 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 21c21 is 1. ஸோ உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலனா NCR ஃபேக்டோரியல், NCR ஃபார்முலா யூஸ் பண்ணும். NCR equals to n ஃபேக்டோரியல் by n minus r into r ஃபேக்டோரியல். அது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அது போக போக நம்ம பார்த்துக்கலாம். பட் சிம்பிளாக நீங்கள் வந்து இப்போ 21c21 இல்லை 2c2 4c4 இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆன்சர் 1. இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஏதாவது பார்த்துருப்போம், இல்லை இதுக்கு மேலே வர வீடியோஸில் இதுக்கு மேலே வர சம்ஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக 21c21 4c4 இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1 போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா NCR ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம சம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சருக்கு, இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 1. ஸோ therefore n equals to, ஸோ n ஓட வேல்யூ 21, 21c21 ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ this is question number 1 in exercise 4.3. Thank you.